ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை மார்க் 11 அதிகாரம் 23 மார்க்ஸ் காஸ்பல் சாப்டர் 11 verse 23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை! நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்று சந்தேகப்படாமல் உங்கள் இருதயத்தில் விசுவாசித்தால் நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். Dear child of God, you need to believe that whatever you say without doubt in your heart, it will happen. It will be granted to you. You don't need to doubt. You don't need to suspect. You don't need to have any second thought when you believe in the word of God. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது இது நடக்குமா நடக்காதா என்று சந்தேகப்படக்கூடாது. உங்களுக்கு இன்னொரு அபிப்பிராயம் இருக்கக்கூடாது. நீங்கள் சந்தேகப்படாமல் முழுமையாக தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் சொல்வது நிச்சயம் நிறைவேறும் என்று விசுவாசிக்க வேண்டும். It is the faith that you have on God is going to reflect in your mouth confession. You need to believe without doubt in your heart and say whatever you say, it will happen. You might face a large mountain. It may be a job issue. It may be a project issue. It may be a financial issue. It may be a health issue. Whatever may be, you need to believe that when you confess, when you say that this mountain should be thrown off from your life and cast into the sea, believe it that it will happen. Then it will happen to you. உங்க வாழ்க்கையில வியாதியா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், வேலை பிரச்சனையா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது பெயர்ந்துண்டு உங்களை விட்டு அகன்று போய் எங்கேயோ ஒரு சமுத்திரத்துல விழுந்து போகும் என்று விசுவாசித்து நீங்கள் சொல்வீர்களானால், சந்தேகப்படாமல் அதை விசுவாசிப்பீர்களானால் நிச்சயம் அது நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில சந்தேகம் என்பது விசுவாசத்திற்கு எதிர்மறையான ஒரு காரியம். Doubt is always opposite to faith. Don't doubt. சந்தேகப்படாதிருங்க, விசுவாசியுங்க. பயப்படாதீங்க, விசுவாசியுங்க. நீங்க சொன்னபடியே நடக்கும். காரணம், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறீங்க. You confess it based on the promise of God. You confess it based on the faith that you have on God. That is why God will honor His word and your faith. Whatever you believe, you will receive. Whatever you confess, it will happen. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான மலைகளை பெயர்ந்துண்டு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று நாங்கள் சந்தேகப்படாமல் இருதயத்தில் விசுவாசித்து சொல்லும் பொழுது நாங்கள் சொன்னபடியே ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில யார் யாருக்கு பெரிய பெரிய மலைகள் போன்றதான பிரச்சனைகள் இருக்கின்றனவோ அவைகள் எல்லாவற்றையும் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பெயர்ந்துண்டு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லுங்க. வியாதியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுதே பெயர்ந்துண்டு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லும் பொழுது வியாதிப்பட்ட எல்லாரும் இப்பொழுது சுகம் அடைவார்களாக. தெய்வீக சுகம் உண்டாகட்டும், தெய்வீக ஆரோக்கியம் உண்டாகட்டும். ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பிரச்சனைகள் இப்பொழுதே தள்ளுண்டு போய் சமுத்திரத்தில் விழுந்து போகட்டும் என்று கட்டளையிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அப்படியே ஆவதாக பிள்ளைகள் சுகமடைவார்களாக,
பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக. அற்புதங்கள் நடைபெறுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.